ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நச்சுங்களால் அவங்களோட விக்டிமை கண்ட்ரோல் பண்ண முடியாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நச்சுகளோட கண்ட்ரோலில் விக்டிம்ஸ் இருக்கிற வரைக்கும் நச்சுகள் ரொம்ப செக்யூர்டாகவும் கான்ஃபிடெண்ட்டாகவும் பவர்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. நச்சுகளோட சூழ்ச்சிகளை நம்பி விக்டிம்ஸ் ஏமாந்துட்டு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஆனால் எத்தனை நாளைக்கு? என்றைக்காவது ஒரு நாள் விக்டிம்க்கு உண்மை தெரியும் போது அவங்க சுதாரிச்சுப்பாங்க இல்லையா? அப்படி விக்டிம்ஸ் சுதாரிக்கிற பட்சத்தில் நச்சுகளுக்கு விக்டிம் மேலே இருக்கிற அந்த கண்ட்ரோல் விட்டு போகும். நச்சுகளுக்கு விக்டிம் மேலே இருக்கிற அந்த கண்ட்ரோல் மிஸ் ஆகும்போது நச்சுகள் ரொம்ப பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. விக்டிம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக தன்னோட சுய உணர்வுகளை இந்த நச்சுகள் வேலிடேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சுப்பீரியராக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த கண்ட்ரோல் மிஸ் ஆனதும் அவங்களோட சுய உணர்வுக்கும் சுப்பீரியாரிட்டிக்கும் பங்கம் ஏற்படுது. ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த உணர்வோட அவங்களால சகஜமாக வாழ முடியாது. ஸோ மறுபடியும் விக்டிமை தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்காக ஹூவரிங் டெக்னிக்கை அப்ளை பண்ணுவாங்க. அதாவது விக்டிமை சக் பண்ணி மறுபடியும் அவங்களோட கண்ட்ரோல் ஜோனுக்குள்ளே கொண்டு போகிற டெக்னிக் தான் இந்த ஹூவரிங் டெக்னிக். ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணுறது, ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, சிம்பத்தி ட்ராமா க்ரியேட் பண்ணுறது, விக்டிம்ஸை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறது, இமோஷ்னலாக த்ரெட்டன் பண்ணுறது, சென்டிமெண்டலாக பிளாக்மெயில் பண்ணுறது, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில் விக்டிமை ஹூவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாத பட்சத்தில் நச்சுகள் விக்டிம்ஸை இக்னோர் பண்ணுவாங்க. விக்டிமை நேரடியாக கண்ட்ரோல் பண்ண முடியாத போது மறைமுகமாக அவங்களோட என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆல்ரெடி விக்டிம்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக மேலோட்டமாக பண்ணிட்டு இருந்த ஸ்மியர் கேம்பெயினை இன்னும் ஆழமாக பண்ண ஆரம்பிப்பாங்க. விக்டிம்ஸ் அவங்களோட சூழ்ச்சிக்கு அடிபணிஞ்சு போகலை அப்படிங்கிறத அனுசரித்து போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி மாற்றி சொல்லுவாங்க. விக்டிம்ஸ் நச்சுகளோட மேனிப்புலேஷன்ஸை தடுக்கிற வகையிலையும் தன்னை சேஃப்டி பண்ணிக்கிற வகையிலையும் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணும்போது விட்டு கொடுத்து போகாமல் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு மாற்றி சொல்லுவாங்க. இந்த மாதிரி விக்டிம்ஸ் தன்னோட சேஃப்டிக்காக பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் தப்பாக லேபிள் பண்ணி பார்க்குறவங்களோட பார்வையில் விக்டிமை அப்யூசராக ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவாங்க. விக்டிமால் குடும்பத்தோட நிம்மதியே கெட்டு போச்சுன்னு எல்லாரையும் நம்ப வைப்பாங்க. இவங்களோட இந்த பிரச்சாரத்தில் ஃப்ளையிங் மங்கீஸும் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஃப்ளையிங் மங்கீஸோட உதவியால் எல்லாரோட பார்வையிலையும் விக்டிமை கெட்டவங்களாக மாற்றிடுவாங்க. இந்த பைத்தியம் பிடிச்ச குரங்குங்க சொல்கிறத நம்பிட்டு எல்லாரும் ஒன் சைடாக நச்சுகளுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அறவே காட்டுத்தனமாக விக்டிம்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. விக்டிம் பக்கம் இருக்கிற நியாயத்தை இவங்க எவ்வளோ தான் எடுத்து சொன்னாலும் அதையெல்லாம் புரிஞ்சிக்காமல் எல்லாருமே இவங்களை கேஸ்லைட் பண்ணுவாங்க. மொத்தத்தில் எல்லாமே விக்டிம்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒட்டுமொத்த சூழலையும் இந்த நச்சுகள் தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க. தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியாமல் விக்டிம் திணறி போகிறத பார்த்து நச்சுகள் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் சுப்பீரியராகவும் ஃபீல் பண்ணுவாங்க. நச்சுகளோட மேனிப்புலேஷன்ஸ்க்கு அடிபணிஞ்சு போய் அவங்க எதிர்பார்க்குற அந்த நார்சிசிஸ்டிக் சப்ளையை கொடுக்கறது விக்டிம்ஸோட கடமை. அந்த கடமையை ஒழுங்காக செய்யாமல் விக்டிம்ஸ் அவங்கள எதிர்க்கிற பட்சத்தில் இல்லைனா அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்குற பட்சத்தில் அந்த விக்டிமை அழிக்கிற உரிமை நச்சுகளுக்கு இருக்குது அப்படிங்கிற உணர்வோடு தான் நச்சுகள் இதை எல்லாமே செய்கிறாங்க. விக்டிம்ஸ் தன்னோட பாதுகாப்புக்காக தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை இந்த நச்சுகளால் புரிஞ்சிக்கவும் முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது. நச்சுகளோட லாஜிக் படி பார்க்கும்போது விக்டிம்ஸ் அவங்களோட பவரை அவங்கக்கிட்ட இருந்து பறிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு புரியும். தனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண விக்டிமை தண்டிக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. இழந்த பவரை மீட்டெடுக்கணுங்கிற ஆவேசமும் கோபமும் வெறியும் அவங்களுக்குள்ளே பொங்கி எழும். ஸோ விக்டிம்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து பறித்த பவரை மறுபடியும் மீட்டெடுக்கிற ப்ராசஸில் விக்டிமோட லைஃபையே ஒட்டு மொத்தமாக செதைச்சு
பரிதாபகரமான நிலைக்கு ஆளாக்கிடுவாங்க. ஆனால் நச்சுகள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற விக்டிம்ஸ் நச்சுகளோட இந்த டைனமிக்ஸையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நச்சுகளை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக எப்படி ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி நச்சுகளுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களை காயப்படுத்துறது யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இருந்தும் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக நீங்கள் ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரிஸை செட் பண்ணணும். மொத்தத்தில் நீங்கள் செட் பண்ணுற அந்த பவுண்ட்ரிஸ் உங்களை ஹர்ட் பண்ணுறவங்க கிட்டே இருந்து உங்களை பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு வளையமாக செயல்படணும். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.